அனிதா வெளியேறிக் கொண்டிருக்கிறாள். முன்னொரு காலத்தில் அனிதா என்றொரு பெண் இருந்தாள். நீதிக்கான பலிமேடையில் தன்னை மனமுவந்து ஒப்புக் கொடுத்தாள். ஒரு இனக்குழு சமூகம் தன் சாப மீட்சிக்கான பலிக்கு இந்த முறை அவளை தேர்வு செய்தது. இது காலகாலமாக நடக்கும் ஒரு புராதன சடங்கு. அவள் தன் வீட்டின் முன் அமர்ந்து படித்துக் கொண்டிருப்பது போன்ற புகைப்படம் பிரபலமானது. பிறகு எல்லா இடங்களிலும் அவள் ஒரு வெள்ளம் போல் நிரம்பினாள். எல்லோர் இதயத்தையும் அந்த வெள்ளம் ஈரமாக்கியது. எல்லோர் கண்களிலும் அந்த தண்ணீர் நிரம்பியது. அனிதா இப்போது பதாகைகளிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறாள். செய்தித்தாள்களிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறாள். தொலைக்காட்சி விவாதங்களிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறாள். போராட்ட முழக்கங்களிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறாள். வலைத்தள முகப்பு படங்களிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறாள். நம் கண்ணீரிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறாள். முத்துக்குமார் வெளியேறியது போல, செங்கொடி வெளியேறியது போல, பாலச்சந்திரன் வெளியேறியது போல, அதற்கு முன்பு யாரெல்லாம் வெளியேறினார்களோ அதே போல. நமது துக்கங்கள் மலர்கள் போன்றவை. அவை சீக்கிரமே வாடிவிடுகின்றன. நமது கோபங்கள் மெழுகை போன்றவை. அவை சீக்கிரமே உருகிவிடுகின்றன. எல்லா இடங்களிலிருந்தும் வெளியேறிக் கொண்டிருக்கும் அனிதா எங்கே செல்வாள்? அதே முற்றத்தில் மங்கலான வெளிச்சத்தில் அமர்ந்து மறுபடி படித்துக் கொண்டிருப்பாள். பலியின் மேடைகள் புதிதாக வேறு யாருக்காகவோ சுத்தமாக கழுவப்படுகின்றன. இந்த உண்மைகள் எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் நாம் இதையெல்லாம் குடிக்கத்தான் வேண்டும். மனுஷபுத்திரன்.